வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இருக்கோம். ஸோ ஏன்னா வந்து இது வரைக்கும் நம்ம ரெஸ்டாரண்ட் எடுத்திருப்போம், ஒரு பீட்சா ஷாப் எடுத்திருப்போம், ஒரு ஹோட்டல்ஸ் எடுத்திருப்போம், ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ணியிருப்போம், மூவி ரிவ்யூ பண்ணியிருப்போம், ஒரு ஃபீல்டு வந்து போய்ட்டு ரிவ்யூ பண்ணியிருப்போம், ஸோ லேண்ட் ஃபார்மர்ஸ் எடுத்திருப்போம். ஆனால் இன்றைக்கி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா வந்து இது வரைக்கும் நம்ம சோஃபா ஷாப்பை, ஃபர்னிச்சர் ஷாப்பை இது வரைக்கும் நம்ம பண்ணதே கிடையாது. நம்மளுக்கே வந்து இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நிறைய வந்து நாலேஜபிளாக இருக்குது. ஸோ நிறைய விஷயம் நானே வந்து இங்கே வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ வாங்க பார்க்கலாம். சோஃபா டைப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சோஃபா இருக்குது, ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒன் டைப் ஆஃப் சோஃபா, அதாவது சோஃபா வித் டீப்பா, ஓகேங்க. வந்து பாருங்கள், இது சோஃபா. ஸோ சோஃபாவில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் டீப்பா வருது. நீங்கள் டீப்பா வந்து நடுவில் தான், அதாவது சுற்றி இருக்கும், நடுவில் தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதில் அப்படி கிடையாது. அதாவது சோஃபா ஃபுல்லையே ஒரு டீப்பா வருது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி வச்சுக்கலாம், ஸோ வந்து ஒரு மக் வச்சுக்கலாம், ஒரு தண்ணி பாட்டில் வச்சுக்கலாம், ஒரு தண்ணி பாட்டில் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து என்ன வைக்கலாமோ இங்கே வச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து இது ரிமூவபிள் தான், ஓகேங்களா. இது எல்லாமே ரிமூவபிள் தான். தனியாக வந்து இப்போ டஸ்ட் எதாவது படிச்சு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து தனியாக வந்து கழுவணும்லாம் அவசியம் இல்லைங்க. ஏன்னா வந்து இப்போ ஜஸ்ட் ஒரு கிளாத்தை வச்சு இப்படி பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து டஸ்ட்டு வந்து ரிமூவ் ஆகிடும், ஓகேங்களா. அந்தளவுக்கு இதை மேக் பண்ணியிருக்காங்க, அந்தளவுக்கு அழகாக மேக் பண்ணியிருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து தியேட்டர் செட்டப்பில் இருக்குது. சினிமா தேட்டர்லாம் போனால் ஒரு குஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி இது டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு அந்த பெரியவங்களுக்காக அந்த குழந்தைகளுக்காக பண்ணுவாங்கல்ல, அவ்வளோ சாஃப்டாக பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஈஸியாக சூப்பராக வந்து அந்தளவுக்கு குஷன் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. இதோட வேலை பார்த்தீங்கன்னா 38,000 கிட்ட சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட். எல்லாருக்குமே வந்து கடைக்கு வர எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வீடியோ பார்த்து வர கஸ்டமருக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப கம்மியெலாம் நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். வெளியில் கம்பேர் பண்ணுங்கள், வெளியில் மற்ற ஃபர்னிச்சர் கடையில் கம்பேர் பண்ணிட்டு நம்ம கடைக்கு வாங்க. ஜஸ்ட் ஒன் டைம் கால் பண்ணி கேளுங்க, உங்களுக்கே வந்து எவ்வளோ ரேட்டு இவங்க கம்மியாக கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கே தெரியும், ஓகேங்களா. அதாவது அவங்க வந்து நஷ்டத்துக்கெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா வந்து ரேட் ரொம்ப கம்மி பண்ணி நஷ்டத்தில் கொடுத்துட மாட்டாங்க. அந்தளவுக்கு இவங்க பணக்காரனும் இல்லை, ஓகேங்களா. அந்தளவுக்கு இவங்க பணக்காரனும் இல்லை. ஸோ அதனால் வந்து ரேட்டு வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், ஓகேங்களா. அதாவது ஒரு 10 ரூபா கிடைச்சா போதுன்ற மாதிரி தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அப்போ தான் வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இவன் வந்து லோஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறான், எப்படி கொடுக்குறான் அப்படின்னு நீங்கள் கேட்டுடலாம். அது ஏன்னா லோவஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தா தான் நிறைய பேர் வருவாங்க, இவங்களுக்கு சேல்ஸ் அதிகமாகும், உங்களுக்கு பிஸ்னஸ் அதிகமாகும். பிஸ்னஸ் அதிகமானா ஒரு 100 ரூபா விற்க வேண்டிய இடத்துல 1000 ரூபா விற்கும். அப்போ வந்து ஒரு 10 ரூபா கொடுக்குறது, 10 ரூபா கம்மி பண்ணி கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. ஸோ அதனால தான் இவங்க வந்து ரேட்டு கம்மி பண்ணி வைக்கிறாங்க, கஸ்டமர் அதிகமாக பேர் வரணும்னு சொல்லிட்டு. அண்ட் ரேட்டு கம்மினா ரொம்ப ரேட்டு கம்மி இல்லைங்க, ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். இந்த இதுக்கு, இந்த சோஃபாக்கு என்ன ப்ரைஸோ அதுதான். அது ரொம்ப ரேட்டு கம்மினா ரொம்ப ரேட்டு கம்மி இல்லைங்க. ஸோ ஜஸ்ட்டு வந்து மற்ற ஃபர்னிச்சர் கடையில் வந்து பார்த்துட்டு நம்ம கடைக்கு வாங்க, ஒரு தாட்டி வந்து பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் தேவைன்னா கீழே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நம்ம கடைக்கு வந்து பாருங்கள். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.